மச்சி இன்னைக்கு மேட்ச் செம்மையா போச்சுல. ஆமாடா ஆமாடா. இன்னும் கால் எதுவும் வரல. நீ மட்டும் இன்னைக்கு அந்த கேட்ச பிடிச்சிருந்தனா இன்னைக்கு கேமே வேற. டேய் ஓன்டா தான்டா பேசிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு ஞாபகத்துல இருக்க. ஜிபேல எதுவும் காசு இல்லையா? நான் வேணா பே பண்ணிடுறேன்டா. அது இல்லடா, என் ஒய்ஃப்ல இருந்து இன்னும் எனக்கு போன் வரல, அதான் பயமா இருக்கு. போன் வரல சந்தோஷம் தானே மச்சி, ஹாப்பியாரு. போடா விளையாட வந்து 3 மணி நேரம் ஆச்சு. போன் பண்ணி திட்டிருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் போனே வரல, அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு போனா எனக்கு டெத் கன்ஃபார்ம் மச்சி. ஆமா, உனக்கு போன் வரலையா? எனக்கு வந்துருச்சுப்பா. வரப்போ 1 கிலோ தக்காளி 2 தேங்காய் வாங்கிட்டு சொல்லிருக்கேன் ஒய்ஃபு. மச்சான் விடுறா, கவலைப்படாத. தேங்க்ஸ் மச்சி, நீயாவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றியே. கவலைப்படாத மச்சி, உனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நான் அடிக்கிறேன்டா. நல்ல நண்பன் வேண்டும். என்ன பாலா நேரம் போன் பண்றியா? ஒருவேளை டிராபிக் போலீஸ் எதுவும் ஹெல்மெட் போடாம மாட்டேங்கிறானோ? அல்ல மச்சி, அமௌண்ட் இல்ல மச்சி. அமௌண்டா? டேய் போன் எடுக்க எவ்வளவு நேரமா உனக்கு? சார்ஜ்ல போட்டிருந்தேன் மச்சி. என்ன விஷயம்? வீட்டுல என் ஒய்ஃப் கூட சண்டை ஆயிடுச்சுடா, அதான் உனக்கு போன் பண்ணேன். சண்டையா? என்னடா சண்டை? இல்லடா, நான் அவ கூட சண்டையே போட மாட்டேன்னு ஒரு சண்டை போடுறா மச்சி. இது என்னடா இது புதுசா இருக்கு? அதான்டா எனக்கே ஒண்ணும் புரியல. சரி சண்டை தானே, ஒண்ணு போட்டு விட வேண்டியதானே, அதுக்கு தானே உனக்கு போன் பண்ணேன். ஏதாவது சண்டை போடுறதுக்கு ஒரு ஐடியா கொடு மச்சி. ஏண்டா நான் ஏதோ டெய்லி என் முன்னாடி கூட சண்டை போடுற மாதிரி எனக்கு போன் பண்ணி ஐடியா கட்டிட்டு இருக்கா? என்னடா பண்றது இப்போ? என்ன பண்ணலாம்? ஐடியா மச்சி, பேசாம என் முன்னாடி கிட்ட எப்படி சண்டை போடுறதுன்னு 4 ஐடியா கேட்டு சொல்லவா? அவ அதுல மாஸ்டர்ஸே பண்ணிருக்காடா. மச்சி சூப்பர் ஐடியாடா. மச்சி இன்னைக்கே வேமா கேட்டு சொல்றா. சர்ரா சர்ரா. மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லங்க, அடுத்து பிஹெச்டி பண்ணலாம்னு இருக்கேன். பாஸ் பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாஸ் செவத்தையே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு? ஒருவேளை 6 மணிக்கு மேல கண்ணு தெரியலையோ? பாஸ் என்ன பாஸ் செவத்தையே பார்த்து முறைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பாஸ் ஒய்ஃப்னு எழுதி வச்சுட்டு அதை பார்த்து இந்த மாதிரி முறைச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நேர்ல அவ இருந்தா அப்படி மறைக்க முடியுமா? அதான் செவத்துல எழுதி வச்சு முறைச்சிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க ஒய்ஃப் உங்க பின்னாடி தான் நிக்கிறாங்க. என்ன சொல்ற? உண்மையிதான் சொல்றியா? பாஸ் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க பாஸ். வாங்க அண்ணி. பாஸ் சும்மா சொல்லி பார்த்தேன் பாஸ், ஒய்ஃப்னா அம்புட்டு பயமோ? எனக்கு சாவு பயத்தை காட்டிட்டாங்க பாருமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிரணும். என்ன மாம்சே மூஞ்சி சேடு ஸ்மைலுக்கே டஃப் குடுக்குற அளவுக்கு ரொம்ப சேடா இருக்கே, ஏன் இவ்வளவு சோகம்? அது ஒண்ணு இல்ல மாப்ள, என் ஒய்ஃபு அதான் அத்தை என் கூட 2 வாரம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டா, அதான். அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, ஏன் உம்முன்னு இருக்க? அதான் மாப்ள, அந்த 2 வாரம் இன்னையோட முடியுது, அதான் இன்னும் 2 வாரம் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.